செம்மணி மனித புதைகுழியில் 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்கலாக புதிதாக 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் முன்னரே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 6 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 38ஆம் நாள் அகழ்வு நேற்று நடைபெற்ற நிலையில் குறித்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள், நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை இதுவரை மொத்தமாக 454 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மேலும் 440 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் 38வது அகழ்வு பணி காலை 8 மணியிலிருந்து தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 38வது நாளுக்குரிய அகழ்வு பணியாக இன்றைய நாள் அமைவதுடன் இன்றைய நாளில் புதிதாக 8 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 454 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றைய நாள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட 6 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் வேறாக்கப்பட்டு இன்றைய நாளுடன் 440 முழு எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இலக்கத்துக்குரியதாக மாறுகின்றது. எனவே எடுத்த சான்று பொருட்களில் சிலவற்றை நீதிமன்றத்தில் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெற்றது. இன்றைய நாளுக்குரிய அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களுக்குரிய எண்ணிக்கையில் 2. அமர்ந்த நிலையில் இருக்கிற 423 அது தொடர்பான இதில் ப்ரொஃபஸர் சோமதேவா தன்னுடைய அபிப்பிராயத்தை என்னன்னு சொல்லியிருந்ததை இதுவரைக்கும் சொல்லல. அதை அகழ்ந்து எடுத்ததுக்கு பிறகுதான் அது தொடர்பான விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அகழ்ந்து எடுக்கையில் வேறு ஏதாவது சான்று பொருட்கள் அல்லது அதோட தொடர்பு பிற பொருட்கள் ஏதாவது வருதான்றதை பொறுத்து அந்த மனித எண்பு தொகுதியினுடைய நிலை தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். 2ஆம் கட்டத்திலையும் இது வாரான ஒரு நடந்திருந்த மாதிரி ஒரு அடையாளம் காணப்பட்டது. அப்போது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்பில் விரிவாக கூப்பிட்டு சம்பந்தமாக ஆராய்ஞ்சு இருக்கும் அப்படியான ஏற்பாடுகள் இருக்குமா? இது தொடர்பாக நாளைக்கு அது தொடர்பாக ஒரு கலந்தாலோசனை செய்துட்டு அந்த பீடாதிபதியோட சேர்ந்து கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் அது இன்னும் தீர்க்கமான முடிவுக்கு வரும் 22ஆம் திகதி காலை 9 மணி அளவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மேல்மட்ட பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்று செம்மணி புதைகுழியை பார்வையிடுவதற்காக வேண்டுகோளை காணாமல் போன வழக்குகளால் நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டிருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை. அந்த அடிப்படையில் நீதிமன்றம் அவர்களுடைய பார்வையிடுதலுக்கான அனுமதியை வழங்கி இருக்குது. வரும் 22ஆம் தேதி காலை 9 மணி அளவில் அவர்கள் இவ்விடத்தை தரிசிப்பதற்காக வர இருக்கிறார்கள். அந்த குழுவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினர் பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்பட்ட சில ஐரோப்பிய நாடுகளினுடைய உள்நாட்டில் இருக்கிற உயிர்த்தானிகராளியர்களோட பிரதிநிதிகளும் உள்ளடங்கப்படுகிறார்கள். நாளைய தினம்தான் அது தொடர்பான முழுமையான விவரம் எங்களோட கைகளுக்கு கிடைக்கப்படுகிறது.